யாருக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, உங்க வீட்டுல எவனும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. டேய் சுமாரா, நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்கடா பிள்ளைங்கள. கடைசியா ஒண்ணு சொல்றேன், எனக்கு பதில் சொல்ற வரைக்கும் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அத்தை, நீங்களும் உட்காருங்க அத்தை. இல்லம்மா, பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். உட்காருங்க அத்தை. 3 பேருக்கு நான் பரிமாற மாட்டேனா? உட்காருங்க. மாமா, என்னங்க சாப்பிடலையா? அப்பா, அம்மா உங்களை தான் கேக்குறாங்க. மாமா ஏன் என்னாச்சு? உங்களுக்கு இந்த டிஃபன் பிடிக்கலையா? வேற ஏதாவது பண்ணிட்டு வரட்டுமா? டிஃபன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, மனசு தான் சரியில்லை. என்னாச்சு மாமா? என்னாச்சுங்க? அப்பா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? மயில் வந்திருந்தாரு, ஒரு தொழில் விஷயமா பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க, முதல்ல சாப்பிடுங்க. சாப்பாடு எங்கேயும் போகாது, எப்போ வேணா சாப்பிட்டுக்கலாம். ஆனா தொழிலை பொறுத்த வரைக்கும் நேரமும் அதிர்ஷ்டமும் கூடி வந்தா தான் சரியா நடக்கும். அப்பா என்ன பிசினஸ்பா? அதை கேட்கறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு இல்ல? நீங்க சொல்லுங்க மாமா, என்ன பிசினஸ் விஷயமா அவர் உங்களை பார்க்க வந்தாரு? நம்ம ஊர் பக்கத்துல ஒரு கிரனைட் குவாரி ஒன்று விலைக்கு வந்திருக்கான், அதை வாங்கினா நல்லா இருக்கும்னு மயில் சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க? கிரானைட் கோரியா? அவ்வளவு பணம் நம்ம கிட்ட எங்கப்பா இருக்கு? முதல்ல அந்த தொழிலை பத்தி எதுவுமே தெரியாதுப்பா. இதெல்லாம் நமக்கு சரியா வருமா? தொழிலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கரை கண்ட அப்புறம் தான் தொழில் ஆரம்பிக்கணும்னா அந்த தொழில் எப்பவுமே நடக்காது. 10 பைசா இல்லாத தொழில் ஆரம்பிச்சவன் தான் பெரிய ஆளா இருக்கா இன்னைக்கு இந்தியால, தெரியல? என்னங்க, மாமா சொல்றது சரிதாங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க. சரிப்பா, கிரானைட் கோரியை நாம வாங்கி நடத்தலாம். ஆனா இதெல்லாம் சரியா வருமாப்பா? இப்பெல்லாம் கிரனைட் குவாரி நடத்துறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் லைசன்ஸ் கொடுக்கறதுலடா, இந்த லைசன்ஸோட வருது குவாரி. எவ்வளவு பணம் சொல்றாங்கப்பா? 15 சி. எங்க 15 சீனா 15 கோடியாங்க? ஆமா, 15 கோடிப்பா. 15 கோடியை நம்ம எப்படிப்பா புரட்டுறது? ஏதோ 50 லட்சம் 1 கோடினா பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்ணலாம். ஆனா 15 கோடிப்பா. அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சாலும் 15 கோடி எல்லாம் நடக்கிற காரியமாங்க. நமக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கும். நீங்க மனசு போட்டு குழப்பிக்காம சாப்பிடுங்க. 15 கோடிலாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. அதுக்கு ஆள்பலம், பணபலம், அரசியல் செல்வாக்கு எல்லாமே வேணும்ப்பா. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு விட்டு போறதுல எனக்கு உடன்பாடு இல்லப்பா. இந்த பிசினஸ் செய்யறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கப்பா போறது? 15 கோடினா நிஜமாவே பெரிய பணம் தான் மாமா. நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா என்ன? பணமா இல்ல, ஆனா இந்த வீடு இருக்குல்ல, என்னங்க சொல்றீங்க? நமக்கு இருக்கிறது இந்த ஒரே வீடுதான். இத வித்து அந்த கிரானைட் குவாரி வாங்குறதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். விக்கிறோமோ அடமான விக்கிறோமோ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் உங்ககிட்ட அபிப்பிராயமோ சம்மதமோ கேட்கலையே, என் முடிவை தான் சொன்னேன். அதை நீ கேட்டுட்டு இருந்தா போதும். அப்படியெல்லாம் நீங்க முடிவு பண்ண முடியாதுங்க. பையன் இருக்கான், இப்பதான் கல்யாணம் ஆகி மருமக வீட்டுக்கு வந்திருக்கா. இவ வந்த நேரம் ஒரு நல்ல பிசினஸ் நம்ம கைக்கு வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்க. பிசினஸ் மட்டும் வந்தா பரவாயில்ல, அதோட இந்த வீட்டை அடமான வச்சு 15 கோடி புரட்டலான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. நமக்கேத்த பிசினஸ் வந்தா பாத்துக்கலாங்க. நமக்கு ஏத்த பிசினஸ் நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்காக 10 பேர் வாசல்ல வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? நம்ம கை கால் நல்லா இருக்கும் போது ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சு நம்ம பையனுக்கு செட் பண்ணி கொடுத்தாதான் வாழ்க்கை பூரா இன்னொருத்தங்கிட்ட கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்பா நீங்க யோசிக்கிறது எல்லாம் சரிதான்ப்பா.
ஆனா இவ்ளோ பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சுதான் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அதாங்க நானும் சொல்றேன். நமக்கேத்த மாதிரி 50 லட்சமோ 1 கோடியோ அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பிசினஸ் செய்ய முடியுமான்னு பாருங்க. ஆமாப்பா, நமக்கு பத்தலன்னா பேங்க்ல கூட லோன் கேட்கலாம்ப்பா. கிடைச்ச சந்தர்ப்பத்தை இமயமலை ஏறி இறங்கலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க சின்ன மண்மேடை பார்த்துட்டு ஏறலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வயசான பொம்பளை போட துப்பு இல்ல உங்களுக்கு? இதுல பேச்சு வேற, இதுல ஆளுக்கு 10 லட்சம் வேற. இல்ல ஸ்கெட்ச் மிஸ் ஆனது காரணம் நீங்க பண்ண தப்பு. நான் பண்ண தப்பா? பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அவ எத்தனை மணிக்கு கோயிலுக்கு கிளம்புவா, எப்ப அங்க வருவான்னு பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப வந்து வாய் கூசாம நான் பண்ண தப்புன்னு சொல்ற. அதெல்லாம் சொன்னீங்க, ஆனா நீங்க சொன்ன கார்ல அவங்க வரல, வேற கார்ல வந்தாங்க. வேற காரை பார்த்துட்டு நாங்க குழம்பிட்டோம். அந்த கேப்ல டிரைவர் சுதாரிச்சிட்டான். வேற கார் இல்லையா? ஆமா தல, நீங்க சொன்ன கார்ல அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களை யோசிக்கவே விட்டுருக்க மாட்டோம். அத்தனை பேரையும் ஒரே நோட்டில சரிச்சிருப்போம். டேய், ஒரு ஸ்கெட்ச் போட்டா 100% அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாதுடா. ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக சொன்ன வேலை செய்யாம விட்டுருவீங்களா? முட்டாள். ஓட்ட விட்டு வந்து நிக்கிறான். தல, மிஸ் ஆனது ஆயிடுச்சு, அடுத்த தடவை செஞ்சுக்கலாம். அந்த டிரைவரு என்ன அடி அடிச்சான் தெரியுமாங்களே? போலீஸ்காரன் கூட இந்த அடி அடிச்சது இல்ல. இப்ப கூட உடம்பு என்ன வலி வலிக்குது தெரியுமா? அவனுக்கு முகத்தை காட்டாம ஓடி வரதுக்குள்ள என்ன பாடுபடுன்னு எங்களுக்கு தான் தெரியும். பேசின பணத்துல பாதியாவது கொடு. பணமா? நானே கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உயிரை பணைய வச்சு நீங்க போட்டு கொடுத்த ஸ்கெட்ச பண்ண போனோம். டேய், என்னடா கதையை அளக்குற? நீ என்ன சேவை பண்ணவா போன? காசு வாங்கிட்டு தரடா ஆளை காலி பண்ண போன. அதனடா தொழில். இரண்டும் உயிரை பணம் வச்சா கயிற பணைய வச்சாங்கிற. அதுக்கு தானே உங்களுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் தேவைப்படுறாங்க. இப்ப பணம் தர மாட்டேனா அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் பிசினஸ்ல வேலை முடிஞ்சாதான் பணம். நீ வேலையை முடிச்சியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு முதலாளி. எதிரா தப்பு? அவன்கிட்ட அடி வாங்கினது இல்லாம உங்க ஆள்ல ஒருத்தன் அவன் புலிநகத்தை வேற அவன்கிட்ட பத்திரமா வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கான். உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அவன் அந்த புலிநகத்தை கையில வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் புலிநகை யாருன்னு கண்டுபிடிச்சான்னு வையி, நீங்க எல்லாம் காலி. என்னத்தல, அவன் வெறும் டிரைவர் தானே, போலீஸ் ரேஞ்சுக்கு பேசுற. என் வாயை கலராதரா. அவன் சாதாரண டிரைவர் இல்லடா, ஸ்பெஷல் டிரைவர். அடி வாங்கினீங்கல்ல, அதுல தெரிஞ்சிருக்கவே உங்களுக்கு. அவன்கிட்ட மாட்டிடாதீங்கடா, அப்புறம் களிதான் சொல்லிட்டேன். எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு தப்பிச்சு போக. இதெல்லாம் ரொம்ப தப்பு தல, நான் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளவு அடி வாங்கியிருக்கோம், பேசின பணத்துல பாதியது கொடுத்தல. என்னடா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், நீ பணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. இத பார், ஊருக்குள்ள இருந்தீன்னா நீ காலி. அப்புறம் நீயா சேர்ந்து டிரைவர் ஆச்சு, எக்கட கெட்டு போங்க. எனக்கு என்ன? என்னத்தல சும்மா மிரட்டுற? நாங்க மாட்டீங்கன்னா அடுத்து யார் மாட்டோம் தெரியும்ல. டேய், நிறுத்துறா, நிறுத்து. இதெல்லாம் தெரியாம நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் ஸ்கெட்ச் போட்டேன், நான் தான் உங்களெல்லாம் செட்டப் பண்ணங்கிறதுக்கு உங்ககிட்ட என்னடா ஆதாரம் இருக்கு? நீ வேணா அண்ணம்மா கிட்ட போய் நேர்ல சொல்லு, நாராயணன் தான் எங்களை அனுப்புனா இதை செய்ய சொன்னான்னு. அவங்க நம்பட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். உங்களை மாதிரி ரவுடிங்க கிட்ட எப்படி டீல் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாத? இதெல்லாம் தெரியாம தான் உங்களை செட்டப் பண்ணிருக்கானே. தப்பிச்சுக்கடனா ஊரை விட்டு ஓடுங்க, இல்லன்னா சாவுங்க. தல 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 இப்படி அடிச்சு போட்டுட்டாங்களே பாவிங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரி சரி புலம்பாத. மருமக வேற அன்னபூர்ணி வீட்டுக்கு போயிருக்கா.
எனக்கும் அதாயா பயமா இருக்கு. அந்த அன்னபூர்ணி வீட்டுக்கு இவ கோவமா போனா, இருட்டிடுச்சு. அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இன்னும் வர காணோம். நம்ம மருமக ரொம்ப பாவம், நமக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறா. இப்ப கூட அந்த அன்னபூர்ணி வீட்டுக்கு போய் என்ன அவமானப்படுறாளோ தெரியல. அவ நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாதியா. என்னாச்சுதா? என்னாச்சுமா? அசிங்கப்படுத்தி அனுப்புனானுங்களா? எனக்கு தெரியும் தா. அதான் நான் அப்பவே சொன்னேன், நீ இப்பதான் இதெல்லாம் பாக்குற. நான் கொள்ள வருஷமா இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பணம் இருக்குங்கிற திமிரு, நம்மளை கேள்வி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியம், அதெல்லாம் தான் அவங்கள அப்படி பண்ண வைக்குது. நீ விடுமா, உனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ உன் பையனோட சந்தோஷமா இரு. இந்த கருமத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா? எனக்கா? இனிமேலையா? வேற வழி இல்லக்கா. உன் பையன் முகத்தை பார்த்து இதெல்லாம் நீ மறக்க வேண்டியதுதான். ஆமா அத்தா, ஐயா சொல்றத கேளாத்தா. இல்லத்த, மாமாவ நான் சொல்றத கேட்க சொல்லுங்க. திரும்ப என்னத்த சொல்ல போற? பழி வாங்கணும்னு அலையாதீங்க, ரத்தம் பார்க்கணும்னு துடிக்காதீங்க. அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, கோபுரம், நம்மெல்லாம் சகதியில் இருக்கோம். இதைத்தானே சொல்ல போற? இவனுக்கெல்லாம் நீ மெல்ல சொன்னா புரியாதுதா. 2 வாரத்துல அண்ணம்மா வீட்டுல ஒரு பொணம் விழுகுதா இல்லையான்னு பாரு. ஒரு பொண்ணு விழுந்த உடனே உங்களை சும்மா விட்டுருவாங்களா மாமா? நான் சொல்றத கேளுங்க. என் புள்ளைய நான் வளர்க்கறதே நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே சந்தோஷமா இருன்னு, அதுக்காக இல்ல. என் புள்ள அவங்க குடும்பத்தை தலகுனிய வைப்பான். அந்த சூரிய வம்சத்தை கதற வைப்பான். அது நீங்க பண்ற வழியில இருக்காது, கூடவே இருந்து கழுத்த இருக்கிற வழி. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உன் மனசுல இருக்கிற கோபம் எனக்கு புரியுதுதா. ஆனா இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும், நிச்சயம் நடக்கும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். அதை விட்டுட்டு வெட்டுற குத்துறேன்னு போதும் போதுமா. என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறனே, என்னால எப்படிமா கோவப்படாம இருக்க முடியும்? என்னால முடியாதுதா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என் பிள்ளைய கொன்ன அந்த குடும்பத்தை கருவறுக்காம நான் விட மாட்டேன். நீங்க பறி கொடுத்து தவிக்கிறது உங்க பிள்ளைய மட்டும்தான். ஆனா நான் பறி கொடுத்தது என் ஒட்டுமொத்த வாழ்க்கைய. என் போக்குல என்ன விட்டுருங்க. நான் நினைச்சது நிச்சயம் நடக்கும், நடத்தி காட்டுவேன். உங்க வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்த மாதிரி இருக்கு. சூரிய வம்சத்துக்கு கெஸ்ட் வர மாட்டாங்களா? எங்க வீட்டுக்கு யாராவது எப்பயும் வந்துட்டே தான் இருப்பாங்க. அதானே பார்த்தேன். பெரிய வீடுனா சும்மாவா? ஏய், அங்க பாருடி, சந்தோஷ் நொண்டிக்கிட்டே வரான். ஆமாண்டி, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு சந்தோஷ்? பெருசா ஒண்ணும் இல்ல. கிரிக்கெட் விளையாடும் போது கால் பெசங்கிடுச்சு. வலி தாங்க முடியல. அப்போ நீ ஆட்டோல போக வேண்டியதானே? வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இப்படி நடந்து போயிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல்லையே பணம்லாம் செலவாயிடுச்சு. சரி, பக்கத்துல தானே நடந்து போயிடலான்னு நினைச்சேன். நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப வலி தாங்க முடியல. சரி, நீ வண்டியில ஏறு, நான் உன்னை டிராப் பண்றேன். நான் உன்னை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரி டி. ஓகே. ஏறு சந்தோஷ். இல்ல பரவாயில்ல. ஏறுன்றல. ஓகே, பாய் பாய் சந்தோஷ். பாய்.
நல்லா உட்காந்துட்டியா சந்தோஷ்? இப்ப கால் வலி இல்லையே? கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல சந்தோஷ், பிடிச்சுக்க. என்ன சந்தோஷ், எதுவுமே பேசாம வர? இல்ல, இப்படி பைக்ல போறோம், ஊர்ல யாராச்சும் பார்த்தா. பைக்ல போனா? ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பைக்ல போனா தப்பா? ஊரு என்ன சொல்லுன்னு நாம யோசிச்சுட்டே இருந்தா வாழ முடியுமா? இல்ல, அப்படி இல்ல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ பொண்ணு, என்னால உனக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். ரொம்ப யோசிக்காம வா. என்னங்க, நான் சொன்னதை பத்தி யோசிச்சீங்களா? எதை பத்தி கேக்குற? அதானே, நான் சொல்றது எதையாவது கவனிச்சாதானே? ஜெயந்தி, நீ ஒரு நாளைக்கு 1000 விஷயத்த சொல்ற. எல்லாத்தையும் நான் யோசிச்சேன்னு வச்சுக்கோ, எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இப்ப மட்டும் என்ன வாழுதான்? அதுக்கு தானே உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம சந்துருவுக்கும் அணுவுக்கும் நல்ல பொருத்தம்னு நான் சொன்னேன்ல. நானும் தான் உன்கிட்ட சொன்னேன். நீ எதுக்கு அதை பத்தி யோசிக்கிற? அது இல்லங்க, நாம அதை பத்தி உடனே பேசி ஆகணும். ராஜு கிட்டயும் பேசணும், அந்த புஷ்பா கிட்டயும் பேசணும். இத பாரு ஜெயந்தி, இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவைதாங்க, கண்டிப்பா தேவைதான். அப்பதான் நம்ம பையனுக்கும் சாமுக்கும் கல்யாணம் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. இத பாரு ஜெயந்தி, உன் பையனுக்கும் சாமுக்கும் கல்யாணம் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுற பாரு, அதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா அதுக்காக அனுவுக்கும் சந்துருவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பெரிய பிளான் பண்ற பாரு, அதுதான் பெரிய தப்பு. சந்துருவும் நம்ம பையன் தானம்மா. நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லலையே. நான் என்ன ரோட்ல போற ஒருத்தையா கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றேன்? சாம் மட்டும் இங்க வரலனா அனுவ நம்ம பையன் சூர்யாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த லா பாயிண்ட்க்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்ப நீங்க வரீங்களா வரலையா? எங்க? முதல்ல புஷ்பா கிட்ட போய் பொதுவா கல்யாண விஷயத்தை பத்தி பேசுவோம். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். புடி கொடுத்து பேசுற மாதிரி இருந்தா நாம மேற்கொண்டு பேசலான்னு இருக்கேன். வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பேசுவோம். இத பாரு ஜெயந்தி, அவங்க யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறதெல்லாம் அவ்வளவு நல்லதா எனக்கு படவே இல்லை. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன தயவு செய்து கூட்டாத, நான் வரல. கல்யாணங்கிறது பொதுவா இன்னொரு குடும்பத்துக்கிட்ட பேசுற விஷயம் தாங்க. அதை விட்டுட்டு வாங்கம்மா வாங்க, எங்க வீட்டுல உட்காந்து நல்லா பழகுங்க, 10 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கிறேன் நான் சொல்ல முடியும்? இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா நியாயம் எதுவோ அது மட்டும் விட்டுடு. அப்படி என்னங்க நியாயம் இல்லாத விஷயத்த நான் இப்ப சொல்லிட்டேன்? இப்போ நாம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். அங்க அழகா ஒரு பொண்ணை பார்த்தா நம்ம வீட்லயும் ஒரு பையன் இருந்தா அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி கல்யாணம் பிக்ஸ் பண்றது இல்லையா? இவங்க நம்ம குடும்பத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணும் பார்க்க அழகா இருக்கா, நம்ம சந்துருவும் அந்த பொண்ணும் நல்லா பழகுறாங்க. அவங்க ஜோடி பொருத்தமும் பார்க்க அழகா இருக்குங்க. ஜாதக பொருத்தமும் நல்லா இருந்தா கல்யாணம் பேசி பிக்ஸ் பண்ணலாம்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இத பாரு ஜெயந்தி, உன் கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாது, என்ன ஆளை விட்டுரு. இத நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு நான் புஷ்பா கிட்ட பேசி கல்யாணத்தையே முடிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு உங்களை வாங்கன்னு கூப்பிட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும்? இத பாரு ஜெயந்தி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது வேண்டாத வேலை. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற புதுசா ஏதாவது குட்டைய குழப்பாத. அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்கம்மா. இதுவே நான் சொல்லியிருந்தா என் மேல அப்படியே பாஞ்சிருப்பீங்க. சந்துரு நம்ம பையன் அது இதுன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. எதுக்குமா முடிச்சு போடுறேன்? இத பாருங்க, ஒண்ணு சந்துரு நம்ம பையன், அவனுக்கு நம்ம தான் கல்யாணம் பேசி முடிக்கணும்னு சொல்லுங்க. இல்லையா அவன் யாரோ, அவனை நம்ம கண்டுக்க வேணான்னு சொல்லுங்க. இப்படி அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு பேசி ஏன் உயிரை எடுக்காதீங்க. அம்மா தாயே, நீ என்னமோ பண்ணிக்கோ, என்ன ஆள விடு. வெரி குட். இதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் சொன்னீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன். ஆள விடுங்க. வாலிலா வா. சந்தோஷ், டேய் சந்தோஷ், என்னடா என்னாச்சு? அம்மா ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன சுளுக்குமா. டேய் சுளுக்குன்ற கட்டலா போட்டுக்கேடா. அம்மா ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன சுளுக்குன்னு சொல்றல, பதறாத விடு. லீலா வா.
என்ன தயங்கிட்டு அங்கேயே நிக்கிற? வா. அம்மா, இது லீலா. லீலா அம்மா. வணக்கம் ஆண்டி. என் கூட காலேஜ்ல படிக்கிற பொண்ணுமா, இங்கதான் பக்கத்து ஊரு. டேய், என்னடா இது ஆச்சரியமா இருக்கு? காலேஜ்ல படிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம வீட்டை யாரும் எட்டி கூட பார்த்தது இல்லையேடா. டேய் சந்தோஷ், அப்ப நீ நிஜமாதான் காலேஜ் போறியா? வாமா, உள்ள வந்து உட்காரு. இல்ல ஆண்டி, எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஒர்க் இருக்கு. என்னம்மா, எங்க வீட்டுக்கு முதல் தடவையா வந்திருக்க, ஒரு வாய் மோராவது குடிச்சிட்டு போயேன். இல்ல ஆண்டி, பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இரு லீலா, அவ அப்படிதான் சொல்லுவா. நீ போய் எடுத்துட்டு வா. சரிடா, பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். வீட்டுக்கு வந்தா மோர் கூட குடிக்க மாட்டியா? இரு. இந்தம்மா குடி. குடுமா. பொண்ணுங்க இப்படி காலேஜ்ல படிச்சுட்டு வண்டி ஓட்டுறத பார்த்தாலே சந்தோஷமா இருக்குமா. எங்க காலத்துல படிக்கணும்னு சொன்னாலே யோசிப்பாங்க, இதுல வண்டியெல்லாம் ஓட்டணும்னு சொன்னா யாரு ஒத்துப்பா? பொண்ணுங்க படிச்சு ஒரு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சாதான் நல்லது. இல்லனா என்ன மாதிரி போக்கத்து போய் வீட்லயே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அம்மோ டேய், நான் சொல்லக்கூடாது ஒண்ணு சொல்லலையேடா, ரொம்ப தான் சிலுத்துக்கிற. ஏமா நீயே சொல்லு, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல ஆண்டி, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். என்னவோமா, இவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து நல்லா பாத்துப்பான்னு நம்பிதான் என் உசுர கையில வச்சிருக்கேன். ஆனா இவன் காலேஜ்ல என்னத்த படிக்கிறானோ என்னத்த பண்றானோ. அம்மா, ஆனா லீலா நல்லா படிப்பாமா, அவளுக்கு படிப்பு தான் எல்லாமே. நீயும் நல்லா படி சந்தோஷ். அம்மா தான் இவ்ளோ சொல்றாங்கல்ல, படிப்பு இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு வராதுன்னு இல்ல. புரிஞ்சிட்டு படிச்சா யாரு வேணா நல்லா படிக்கலாம். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா, கேட்டுக்கடா, படிப்பு தான் முக்கியம். நல்லா கேட்டுக்கிறேன். மா, இவ்வளவு தூரம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்க, ரொம்ப நன்றிமா. ஆண்டி, சந்தோஷ் என்னோட ஃப்ரெண்ட், அவனுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? சந்தோஷ் எனக்காக அவனோட ரெக்கார்ட் நோட்டே கொடுத்திருக்கான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி, நான் வரேன் ஆண்டி, நீ காலை பாத்துக்கோ. சரி இல்ல, நானும் வரேன். அம்மா அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிடா. சந்தோஷ், பெருசா சாதிச்சிட்டோம்னு நினைக்காத, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இது ஆரம்பம்தான். அவ படிச்சவ, புத்திசாலி, கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் கண்டுபிடிச்சிருவா. இங்க பாரு, இவ உன்னை சுத்தி சுத்தி வரணும். நீ இல்லன்னா செத்துருவேன்னு சொல்லணும். அப்படி செய்யலன்னா உன்னை விஷம் வச்சு கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன். ஒரு அம்மா எப்படி தான் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் செய்வான்லாம் யோசிக்காத, நான் செய்வேன். என்ன முடிவு பண்ண? நான் முடிவு பண்ண என்ன இருக்கு? நான் என்ன சொன்னாலும் திட்ட தானே போறீங்க. திட்டு வாங்குறதா உனக்கு பழகி போச்சே. பரவாயில்ல, சொல்லு. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாழ்ற வீட்டை அடமான வைக்கிறதெல்லாம் சரியில்லைங்க. நம்ம கல்யாணம் ஆகி 26 வருஷம் மேலாச்சு. இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு அமைச்சு பணத்தை கேட்டிருப்பேன். அது குறிப்பிட்ட இல்லாத போச்சு. என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின் என்னடா, வீட்டு அடமான வைக்க கூடாதுன்னு சொல்றா, பணத்துக்கு எங்க போவேன்? அப்படி ஒரு பிசினஸ் நமக்கு தேவையாப்பா? பெரிய வீட்டுல பொண்ணு எடுத்துட்டோம்,
இனிமே பிசினஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, காலாட்டிட்டு வாய்க்கு ஓட்டிடலாம் நினைக்கிறியா? என்னங்க நீங்க, அது மருமக முன்னாடி என்ன தப்பு? அவளை விட்டு தனியா பேசிட்டானே தப்பு. நம்ம குடும்பத்துல ஒன்னாயிட்டால. மாமா, நான் இந்த விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்பதானே சொன்னேன் குடும்பத்துல நீயும் ஒண்ணுன்னு. சொல்றது தைரியமா சொல்லு. 15 கோடிங்கிறது கொஞ்சம் பெரிய பணம் தான் மாமா. 15 கோடியா பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் வந்தா நானா கொண்டு போறேன்? இதெல்லாம் யாருக்கு பண்ண உனக்கு புரியுது இல்ல? நல்லா புரியுது மாமா, எல்லாம் இவருக்காக தான். உன் எதிர்க்கு சொல்ல வேணும்னு நினைச்சேம்மா. ஆனா சூரிய வம்சம் சம்பந்தின்னு வெளியே போய் சொல்லவே வெக்கமா இருக்கு. ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? அன்னைக்கு மயில்சாமி நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கிரானைட் குவாரி பிசினஸ் பத்தி சொன்னாரு. ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? கிருஷ்ணன் இப்ப சூரிய வம்சத்தோட சம்பந்தி 15 கோடி எல்லாம் அசால்ட்டா ஒரு நாள் ரெடி பண்ணுவான்னு பேசிக்கிறாங்க. போய் வீட்டு அடமானம் வைக்க கூடாதுன்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டா. என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல சூரிய வம்சத்தை பத்தி தான் என்ன நினைப்பாங்க? சூரிய வம்சம் சொத்து அவ்வளவு இருக்கு. அப்படி இருந்தும் பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைக்கு எந்த சப்போர்ட் இல்லைன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஏங்க அதுக்கு ஒரு அளவே இல்லையாங்க? அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், ஊருக்கு தெரியுமோ? நாமெல்லாம் வேணாம், பத்மாதா வேணும்னு சொல்லிட்டு சூரிய வம்ச குடும்பத்துக்கு போய் ஒரு பொண்ணு எடுத்தானே உன் புள்ள. அப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு அந்த வீட்டுல கொடுத்த மரியாதை இவ்வளவுதான்னு ஊர்ல கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்ப நான் தான் சூரிய வம்சம் வீடு, நீ தான் சீனிவாசன் வீடு. உங்க வீட்டுல இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருந்தா ஊர்ல என்ன பேசுவாங்க யோசிச்சு பாரு. அப்ப புரியும் உனக்கு. நீ யோசிக்கிறதுக்கு தான் சொன்னேன். உடனே போய் உன பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லல. அப்படி சொல்லவும் மாட்டேன். எனக்கு உங்க வீட்டுல இருந்து ஒரு பைசா கூட வேண்டாம். நீங்க சொல்றது சரிதான் மாமா. ஆனா எங்க வீட்ல எதுவும் சொல்லாம நாம நமக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல கல்யாணம் ஆகி இன்னும் தாலி பிரிச்சு கூட கோக்கல. அதுக்குள்ள இந்த விஷயத்தை சூரிய வம்ச குடும்பத்தை நீ சொல்லலாமா வேணாமான்னு நீ யோசிச்சுக்குமா? மாமா, எப்ப நானும் இந்த வீட்ல ஒருத்தின்னு நீங்க சொல்லிட்டீங்களோ அப்பவே இவரோட எதிர்காலத்துக்காகவும் என்னோட நல்லதுக்காகவும் தான் நீங்க இவ்ளோ சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. நல்ல வேளை நீயாவது இவ்வளவு யோசிக்கிறியேமா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. பொண்ணு வீட்ல இருந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லைன்னு நீங்க இனிமே யோசிக்கவே யோசிக்காதீங்க. இந்த பத்மா போய் நின்னா என் அண்ணம்மா எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. என் மேல அவங்களுக்கு அவ்வளோ பிரியம். மேடு வரைக்கும் அந்த கல்யாணத்தையே எனக்காக தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு பிடிச்சவரையே தாலி கட்ட வச்சாங்களே. அப்படிப்பட்ட அண்ணம்மா நான் போய் நின்னா நீ இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போனவன்னு சொல்லிடவா போறாங்க? என்ன ஓமா, நல்லது நடந்தா சரி. எப்படி இந்த வீட்டு அடமான வச்சு நான் பிசினஸ் ஆரம்பிக்க தான் போறேன். உங்க வீட்டுக்கு போய் நீ பணம் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பிசினஸ் எவ்வளவு முக்கியம் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் பேசினேன். புரிஞ்சா சரி. தீராவேசமா அந்த பசங்க கிட்ட நீங்க மாட்டினாலும் நான் மாட்ட மாட்டேன்னு அலட்சியமா சொல்லிட்டு வந்துட்டோம். ஒருவேளை அவங்க மாட்டினாங்க, நான் செத்தேன். ஐயோ, போயும் அந்த புலி நகை அந்த போலீஸ்காரன் கையில சிக்கணும். அவன் புலியை விட அதை பத்திரமா வச்சிருப்பானே. அதை எப்படி கண்டுபிடிக்க போறேன், எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. ஏதாவது வச்சிருப்பானா? அண்ணிய கொள்ளுங்கடான அட்வான்ஸ் கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு என்ன கொல்ல ஸ்கெட்ச் போட்டுருக்கானுங்க பாவி பசங்க. இதுல எப்படி தப்பிக்க போறோம்? போஸ் வேற உனக்கு. நீ நிம்மதியா போய் சேர்ந்துட்ட. உன் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம்டா. இத்தூண்டு புலி நகத்தை இவ்வளவு பெரிய வீட்டுல எங்கன்னு தேடுவேன். ஒருவேளை மாடியில் எங்கேயாவது வச்சிருப்பானோ?
சார் நான் திருடத்தான் வந்திருக்கேன். சாலிட் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு நாளைக்கே என்ன உள்ள தேடாதீங்க சார். வாழ வேண்டிய வயசு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். பாவி பயல, நீயாடா? ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்னு போச்சு தெரியுமா? ப்ரோ, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? ஒரு பூனை வந்துச்சு, அது பின்னாடியே ஒரு புலி வந்துச்சு. அது ரெண்டையும் தேடிட்டு நான் வந்திருக்கேன். போவியா? போகுங்க ப்ரோ, உங்களோட ஒரே காமெடி. டேய், அந்த குந்தாணி வந்ததுல இருந்து எல்லாருமே சேர்ந்து நான் மொத்தமா காமெடியனாவே ஆக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அவ போகட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். ஓகே ப்ரோ, குட் நைட். டேய் நில்லு. நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு போற. எதுக்காக வந்த? விஷயத்த சொல்லு. தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். டேய், இதே எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன கேனாய் மாதிரி தெரியுதா? போங்க ப்ரோ, உங்களோட ஒரே காமெடியா போச்சு. அதானே நானே சொல்லிக்கிறேன். ப்ரோ 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 என்னடா சொல்லு. புலி கிடைச்சா நகம் எனக்கு தான். என்னது? புலி நகமா? என்ன ப்ரோ டென்ஷன் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? ஒரு புலி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அத புடிச்சீங்கன்னா அதோட நகம் எனக்கு தான். டேய் டேய் டேய், என்கிட்ட மறைக்காதடா. நான் பாவண்டா. உனக்கு ஏன்டா புலி நகத்து மேல திடீர்னு ஆசை? சொன்னா எனக்கு தருவீங்களா ப்ரோ? என் சொத்தையே எழுதி தரேன்டா. உங்களுக்கு தான் சொத்தே இல்லையே. இல்லன்னா என்னடா, இனிமே சம்பாதிச்சு உனக்கு எழுதி தரேன். என்ன ப்ரோ நீங்க? எனக்கு உங்களை மாதிரி புலி நகம் போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு ப்ரோ, அதுக்கு தான் கேட்டேன். ஆமா ப்ரோ, புலி நகம் எங்க கிடைக்கும்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. போடா. சொல்லுங்க ப்ரோ, புலி நகம் எங்க கிடைக்கும்? ஐயோ படுத்துறானே. புலி கால்ல கிடைக்கும். போ எடுத்துக்கோ. என்னடா முறைக்கிற? போடா. அடுத்து எங்க தேடலாம்? எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை கிச்சன்ல வச்சிருப்பானோ? திருடுறதுக்காக குத்து வழக்கு தேடி இருக்கேன், ஜிமிக்கை தேடி இருக்கேன், செயினை தேடி இருக்கேன். போய் கேவலம் என் வாயால நான் சொல்ல மாட்டேனே. போய் அதை தேட வச்சுட்டீங்களா பாவிங்களா? இப்ப யாரு தண்ணி குடிக்க வந்திருக்கான்னு தெரியலையே. நீ என்னமா பண்றீங்க? நீங்க என்ன அங்கிள் இங்க பண்றீங்க? இது யார் வீடு? என் வீடா இல்ல உன் வீடா? யாரு கேள்வி கேட்கறது? ஆனா சுந்தரம் சார் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? தெரியுமே, ராத்திரி நேரத்துல டியூட்டி பார்க்க சொல்லிருக்காரு. உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? மெல்ல பேசுங்க, சார் தூங்கிட்டு இருக்காருல்ல. ஓ, இவரை பார்க்கத்தான் வந்திய? தலையெழுத்து தேட வந்து இங்க ஒரு லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு. தேடி வந்தீங்களா? என்ன சொல்றீங்க அங்கிள்? சொல்லிட்டேனா? இப்படிதாம்மா ஏதாவது சொல்லி நான் மாட்டிக்கிறேம்மா. ஆனா நீங்க முழுசா சொல்லலையா அங்கிள்? நல்ல வேளை சொல்லல. சரி சரி, நீ கிளம்பு. மத்த டியூட்டி காலையில பாத்துக்கலாம். போங்க அங்கிள். பண்றது கள்ளக்காதல், இதில் வெக்கம் வேற. இவன் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. ஐயோ குடும்பமாடா இது. நிம்மதியா திருடத்தான் வில்ல, தேடக்கூடவாடா விட மாட்டீங்க. நீ என்னமா பண்றீங்க? தண்ணி குடிக்கலான்னு வந்த. இத பாரு, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. குடும்பத்தோட சேர்ந்து டியூட்டி பாக்குறீங்களா? டியூட்டியா? என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன வேணும்? சாலிட் எவிடன்ஸ் வேணும், அவ்வளவுதானே? அப்படின்னா ரொம்ப நடிக்கிறாளே. தெரிஞ்சு போச்சா?
சந்துரு தம்பி இல்ல சந்துரு தம்பி, நல்ல புலி மாதிரி வர வேண்டிய தம்பி பூனை மாதிரி வந்துச்சு. நானும் என்னன்னு பின்னாடியே வந்து பார்த்தேன். தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கிடுச்சு. அதான். என்ன இவ்வளவு அத பத்தியே பேசுறாளே? ஆமா, நீ சந்துரு வந்ததை மட்டும் தான் பாத்தியா? வேற யாரு வந்ததையும் பாக்கலையா? வேற யார் வந்தாங்க அங்கிள்? அங்கிளா? நானா? என்ன கொஞ்சம் நிம்மதியா தேட வேணுமா? என்ன தேடுறீங்க அங்கிள்? சொன்னீங்கன்னா நானும் கூடவே தேடுவேல. சுப்பு இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ, பார்த்து பார்த்தா லவ் பண்ணாளுங்களே. இந்த பாருமா, தயவு செஞ்சு உன் டியூட்டியை நாளைக்கு பாத்துக்குவியா? இப்ப போய் படுத்து தூங்குவியா? சரியா? நீங்க பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. இனிமே நான் உங்களோட பேசவே மாட்டேன் அங்கிள். அப்பாடி, போ 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 போ. ஆனா உங்களை ஏதாவது கேட்கணும்னா அத நான் சார விட்டு கேட்டுக்கிறேன். என்ன இந்த போலீஸ்காரி சார் கிட்ட சொல்லுவேன்னு டைரக்டா மிரட்டிட்டு போறாளே. ஐயோ, இந்த போலீஸ்கார வேற அதை எங்க வச்சான்னு தெரியலையே. உன் கைக்கு கிடைக்கிற மாதிரி வைக்க நான் என்ன உன்ன மாதிரி லூசாடா? என்னது, இவன் மைண்ட் வாய்ஸ்லாம் கூட எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, போலீஸ் இங்கிட்ட கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு. இவங்கிட்ட இருந்து அதை கண்டுபிடிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. அங்க நின்னு என்ன முணுமுணுக்கிற? வாடா இங்க. நானா? ஆமா, வா. வரேன். எதடா தேடுற? உன்னை தாண்டா கேக்குறேன். வெண்ண எதடா தேடுற? சார், எனக்கு வயசாயிடுச்சு இல்ல? அதான் எப்பவோ ஆயிடுச்சு. இப்ப என்ன தேடுற? தொலைச்ச வயசதான் சார் தேடுறேன். வயச தேடுறேன். லூசாடா நீ? ஆமா, அதையே கிச்சன்ல தேடுற? ஆமா, ஏன் சமையல் கட்டுல தேடுறேன்? திரும்ப என்கிட்டயே கேட்டு தப்பிச்சுக்கோ. இந்த நேரத்துல இங்க எதுக்குடா வந்த? நீயா சொல்லிட்டா உனக்கு நல்லது. தண்ணி குடிக்க வந்தேன் சார். தண்ணி குடிக்க வந்தியா? போலீஸ் கிட்டயே போய் சொல்றியா? உன் ரூம் எங்க இருக்கு? நீ எதுக்கு தண்ணி குடிக்க இங்க வந்த? தண்ணி குடிக்க வந்தவன் என் பக்கத்துல வந்து ஏன் என்னைய ஒத்து பார்த்த? நிஜத்தை சொல்லு. என்ன கொல்ல தானே வந்த? ஐயோ, என்ன சார்? நான் தூங்கும் போது அப்படியே கழுத்தை நெரிச்சு முகத்தை பொத்தி. ஐயோ சார், என்னெல்லாமோ சொல்றீங்களே சார், எனக்கே பயமா இருக்கு. இங்க பாரு, உன் அக்கவுண்ட்ல கேஸ் கணக்கு ஏறிட்டே போகுது. theft attempt, murder attempt. ஒரு போலீஸ கொன்னா என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியும்ல? சார், சாதாரண மனுஷனை கொன்னா ஒரு தண்டனை, போலீஸ கொன்னா வேற தண்டனைன்னு இப்படி இல்லாம இருக்கு. இதெல்லாம் நிஜமாவே எனக்கு தெரியாது சார். அப்படியா? இங்கதானே எங்கேயோ வச்சேன். மறுபடியும் தேடுறாரு. நான் கிளம்பிட்டேன் சார், கிளம்பிட்டேன். அது வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது. சும்மா வயசை தேடுறேன் அதை தேடுறேன்னு இந்த பக்கம் வந்த வாழை சேர்த்து அதையும் கட் பண்ணிடுவேன். புரியுதா? புரியுது சார். பா, போறேன்.